தொண்டர்களுக்கு ஆரவாரம், தொண்டர்கள் அவரை மொய்க்கிறாங்க. தேன் இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டுகள் போல் மொய்க்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியல. இப்படியோ அவரு பாதுகாப்பா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி அவரோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரஷ் அப்படி ரஷ். தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். தமிழ் தேசிய எழுச்சியை உருவாக்கிட்டார். இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களை ஏய்க்கிறான் ஒருதன் சில்லற பையன் சீமா. இவர் தான் உண்மையான தமிழ் தேசிய எழுச்சி மகாநாட்டை நடத்தி இருக்கிறார். இனிமேல் சீமான் எங்கேயாவது சீப்பை கொண்டு போய் தலை வர வேண்டியதுதான். திமுக அதை எப்படி பார்ப்பாங்க சார்? இவ்வளவு அதிருப்தி. திமுக அதிர்ச்சியில் உறைந்து இருக்கிறது. ஆப்பசைத்த குரங்காக மாட்டிக்கொண்டார். அவங்க குடும்பத்திலே அதிகார சண்டை இருக்குன்னு பாக்குறீங்க? வந்தாச்சா இந்த கோல்டு வார் தொடங்கியாச்சு. என்ன மாதிரியான? கனிமொழி அந்த இடத்திற்கு வர விரும்புகிறார். உதயநிதி அவர்களை எந்திரித்து கூட நிக்கல முதல்வருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? உதயநிதி எழுந்து மரியாதை கொடுக்கறதுனால எங்க தலைவருக்கு மரியாதை கூட போறதில்லை. ஏன்னா அவர் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். இனிமேல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற கவலையில் இருக்கிறார். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க 3 பேர். முதல்வர் விஜய் அவர்கள் சரியா அழுத்தம் போடலைன்ற மாதிரியான. எங்க யார்கிட்ட அழுத்தம் போடுறது? இல்ல கர்நாடக அரசு கிட்ட. அது எப்படி போட முடியும்? ஐ மீன் நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ 3 கன்னட மக்கள் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க, சும்மா விட்டுருப்பாங்களா? இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் விஜய் அவர்கள் 2026 அப்புறம் சினிமா நடிக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. பட் ஆனா இப்ப அவரு தான் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க போறாரு. வேற வழி கிடையாது. இப்ப சிவகார்த்திகேயன் படத்துல நடிக்கிறாரு. இன்னொரு படத்துல வாட்ச்மேன் இடத்துல நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சீமானுக்கு படத்தை பார்க்கறதுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் வரிசை கட்டிட்டு நிக்க போறது இல்லை. சீமான் ஒரு செல்லா காசு. இடைத்தேர்தல் அவங்களோட பிளான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் அங்கீகாரமே இனி கிடையாது. அரசியல் அனாதை. அவர் இனிமேல் சினிமா பக்கம் தான் போவார். எங்கேயாவது போகணும், இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகணும் வேலைக்கு. சார், இப்போ சமீபமாக நடந்த இன்னொரு மாநாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். விசிக கட்சியோட தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாடு பார்த்துருப்பீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். ஓகே, நம்மளோட காட்டார் வெள்ளம் போல் திரண்டு வந்த கூட்டம். அந்த கட்சி தலைவரால் பேசக்கூட முடியல. மாநாடு எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் மாநாடு ரொம்ப பிரமாதம். தமிழ் தேசிய எழுச்சியை உருவாக்கிட்டார். இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களை ஏய்க்கிறான் ஒருதன் சில்லற பையன் சீமா. கேட்டீங்களா? இவர் தான் உண்மையான தமிழ் தேசிய எழுச்சி மகாநாட்டை நடத்தி இருக்கிறார். இனிமேல் சீமான் எங்கேயாவது சீப்பை கொண்டு போய் தலை வர வேண்டியதுதான். நீ எல்லாம் தமிழ் தேசியம் பேச முடியாது. அந்த கடமையும் அவர் எடுத்துக்கிட்டார் திருமாவளவன். அந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொண்டர்கள் விசிக தலைவர் பேச்சை கேட்கல. ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லை, அது தொண்டர்களுக்கு ஆரவாரம், தொண்டர்கள் அவரை மொய்க்கிறாங்க. தேன் இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டுகள் போல் மொய்க்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியல. எப்படியோ அவரு பாதுகாப்பா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நாளே முதலமைச்சரை கோட்டையில போய் சந்திச்சாரு. ரொம்ப நல்ல மூவு. ரொம்ப நல்ல வர்ற மாநாடா தான் பார்க்குறீங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே சார். அதே மாதிரி அவரோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரஷ் அப்படி ரஷ். ஓகே ஓகே, இதுதான் கூட்டம். சார், நேற்று முக்கியமான அறிவிப்பு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே எங்களோட பயணம் தாவேகா கட்சியோட இணைந்து செயல்படுவோம், அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருப்போம், எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியாகவும் வருவோம் அப்படின்னு. ஆமாம், அதான் ஒரு கட்சிக்கு அப்படி தானே தம்பி திட்டம் இருக்கணும். இப்போ கட்சி அங்கீகாரம் பெற்றாச்சு, அடுத்தது ஆளுங்கட்சியாக வரணும்னு ஒரு கட்சி ஆசைப்படுவது நியாயமானது தான். இனிமேல் தாவேகாவோட தான் அலைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு நல்ல விஷயமா பாக்குறீங்க சார்? ரொம்ப இந்த கூட்டமெல்லாம் எங்களுக்கு இனி வரப்போகுது, எங்களுக்கு ஓட்டாக போகுது. வர்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறீங்க சார். இந்த விசிக தாவேகோட இணையறத திமுக எப்படி பார்க்கும் சார்? ஏன்னா 1967 அவங்க அலைன்ஸ் எல்லாம் ஜெயிச்சதே கிடையாது. அலைன்ஸ் இருந்துமே அவங்க தோத்து போயிருக்காங்க. விசிக திமுகவோட மிக முக்கிய கட்சியாக இருந்திருக்கு, ஒரு அலைன்ஸ் பார்ட்டியாக இருந்திருக்கு. இதுக்கு மேலே விசிக அவங்களோட இருக்க மாட்டாங்க. இது வரைக்குமே கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஆசிலேஷனில் தான் இருந்தாங்க. இனிமேல் திமுகவோட போக வாய்ப்பு இல்லை. திமுக அதை எப்படி பார்ப்பாங்க சார்? இவ்வளோ அதிருப்தி. திமுக அதிர்ச்சியில் உறைந்து இருக்கிறது. ஆபத்தில் சிக்கி கொண்டது மாதிரி விழி பிதுங்குகிறது. ஆப்பசைத்த குரங்காக மாட்டிக்கொண்டார்கள்.
நம்மோடு தோழமையோடு இருந்த கட்சிகளெல்லாம் விட்டு விலகி ம் யார் வெற்றி பெறக்கூடாது என்று கருதினமோ அவரே வெற்றி பெற்றதற்கு பிறகு ம் அவருக்கு கூட போய் சேர்றாங்களேன்னு சொல்லி ம் முடிவில்லாத துயரத்தில் மூழ்கி கிடக்கிறது அறிவாலயம். ம் அறிவாலயத்தில் ஒரு மயான அமைதி, கிளவி பெற்ற வீடு மாதிரி கிடக்கு. இது எப்படி சார் பார்ப்பாங்க அவங்க? ஏன்னா பிசிகா மிக உற்ற தோழரா இருந்து அதாங்க அதிர்ச்சி. அதிர்ச்சி அதிர்ச்சி. ஓகே, இதுக்கப்புறமே திமுக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸா என்ன பாக்குறீங்க சார்? பாஜகவோட போறது தான். பாஜக கூட போயாச்சு, காதல் தொடங்கியாச்சு, கல்யாணம் நடக்கல, அவ்வளவுதான். ஓகே, அவங்க காதல் ஆரம்பிச்சாச்சு. ஓகே அப்படின்னு தான் தோணுது சார். திமுக பாஜகவோட இணைவு தாவேகா கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா மாறும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அட்வான்டேஜ். யாரு பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் அதை விரும்ப மாட்டார்கள் மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் தாவேகாவை ஆதரிப்பதற்கு முடிவெடுப்பார்கள். சார், மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? திமுக பாஜக கூட்டணி அம்பலப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் சனாதன எதிர்ப்பெல்லாம் இல்ல, இது சனாதன எதிர்ப்பு இல்ல, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு கதை விட்டாங்கல்ல. விட்டதெல்லாம் ப்ரூடான்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதுதான் நீங்க பாக்குறீங்க சார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சிக்கல்லாம் என்னன்னு பாக்குறீங்க சார்? ஏன்னா இப்பவுமே அவங்க கட்சி 1.5 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் ஆதரவில்லை என்பதை விட தொண்டர்கள் ஆதரவே திமுக தலைமைக்கு இல்லை. சார் 30% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தாவேகாவோட ஒரு 5 தான் கம்மியாக வந்திருக்காங்க. அவங்களுமே ஒரு 1.5 கோடி வாக்குகள் 130 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்கமே ஒன்றியம், வட்டம், மாவட்டம் அளவில் எல்லா கட்டமைப்புமே இருக்குது. இருந்தாலுமே அவங்களால அடுத்த எலெக்ஷனில் திரும்பி வர முடியும்னு உங்களுக்கு தோணுதா? 31 திரும்பி வர முடியும்னு தோணுதா? கண்டிப்பாக வர முடியாது, நிச்சயமாக வர முடியாது சார். கட்டமைப்பு இருக்கே சார், மக்கள் கட்டமைப்பு இருந்தால் வந்துடலாமா? மக்கள் ஆதரவு வேணுங்க. இடி இடித்து நீலவானம் கிழிந்தாலும் கிழியும், ஓலமிடும் கடல் ஊமையானாலும் ஆகும், கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், கள்ளிப்பால் கண்ணோயை நீக்கினாலும் நீக்கும். திமுக இனிமேல் தேர்தல் வெற்றியில் திமுகவுக்கு எதிர்பார்த்தது மாதிரி வெற்றிகள் இனி வாய்ப்பில்லை சார். அவங்க குடும்பத்திலே அதிகார சண்டை இருக்குன்னு பார்க்குறீங்க? வந்தாச்சா, இந்த கோல்டு வார் தொடங்கியாச்சு. என்ன மாதிரியான? கனிமொழி அந்த இடத்திற்கு வர விரும்புகிறார். கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமைக்கு கட்சி தலைமையா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இது அவருக்கு அந்த தகுதியும் இருக்கிறது. திமுக தொண்டர்களும் அவரைத்தான் விரும்புகிறார்களே தவிர உதயநிதியை விரும்பல. ஓகே சார். அடுத்தபடியா சீமான் அவர்கள் எலெக்ஷன் அப்போ சொல்லிகிட்டே இருப்பார், விஜய் அவர்கள் 2026 அப்புறம் சினிமா நடிக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் இப்போ அவரு தான் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க போகிறாரு, வேற வழி கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்கிறாரு, அடுத்து இன்னொரு படம் சாந்தனோட படத்தில் நடிக்கிறாரு. இன்னொரு படத்தில் வாட்ச்மேன் இடத்துல நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். வாட்ச்மேன் தான் இனி ஆகணும் அவர். சரி, அவரோட சினிமா பக்கம் கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. சினிமா அவர் ஆர்வம் காட்டுறாரு சீமான். விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போவாருன்னு சொன்னார். பட் ஆனால் அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? சினிமாவுக்கு சீமான் சினிமாவுக்கு வர்றோன்னா அவனுக்கு வேறு வழி கிடையாது. அதனால் இது பொழுதுபோகும், அவ்வளவுதான். கொஞ்சம் ரூபா கிடைக்கும், ஜாலியாக இருக்கலாம், அவ்வளவுதான். சீமானுக்கு படத்தை பார்க்கறதுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் வரிசை கட்டிட்டு நிற்க போகிறதில்ல. சீமான் ஒரு செல்லா காசு. கட்சிக்கு இனிமேல் கட்சிக்கெல்லாம் இனி அவ்வளவுதான். அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி உயிரோடு இருக்குமாங்கிறதே டவுட். இடைத்தேர்தல் அவங்களோட பிளான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக பொது வேட்பாளர் ஆகலான்னு சொன்னாரு. பொது வேட்பாளராக திமுக ஒத்துக்கிடணும், அதிமுக அறிவிக்கணும். அப்படி ஒரு சமிக்ஞை மாதிரி தெரியலையே. அதனால ஒரு பொது வேட்பாளர் நிற்பார் என்பதை நான் நம்பலை. அரசியல் அங்கீகாரமே இனி கிடையாது. அரசியல் அனாதை அவர். இனிமேல் சினிமா பக்கம் தான் போவார். எங்கேயாவது போகணும், இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகணும் வேலைக்கு. சரி, ஓகே சார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் இந்த அசம்பிளி முழுக்கவே உதயநிதியோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அவர் வரல அசம்பிளிக்கு, அட்டர் ஃபெயில்வர். உச்ச நீதிமன்றத்தில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு ஒரு சீராய்வு மனு போட்டாங்க தமிழ்நாடு அரசில். அந்த 3 சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு என்ன காரணம், எதிர்க்கட்சி தலைவர் சொல்வாரான்னு ஆதவ அர்ஜுனா கேட்டார். உதயநிதி எழுந்திருக்கவே இல்லை.
எழுந்து நின்று பதில் சொன்னது மரியாதைக்குரிய அண்ணன் முதன்மை செயலாளர் KN நேரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் யாராக இருக்க வேண்டும்? KN நேருவாக இருந்திருக்க வேண்டும், இல்லைன்னா ஐபியாக இருந்திருக்க வேண்டும். அது ஒன்றும் நடக்கலை. ஆகவே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவராக மாறிட்டார். அப்படிதான். சரி, அவரே மாதிரி முதல்வர் வராரு, உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு நிற்கலான்னு ரமேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஒரு திமுக சைட்லேருந்து அரசியல் மாண்பு கொஞ்சமாக பாருங்க, கருணாநிதியின் பேர் சொன்னதுக்கே முதல்வர் அவர்கள் சாரி கேட்டிருப்பாரு, மாண்பை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உதயநிதி அவர்களை எந்திரித்து கூட நிற்கல முதல்வருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதயநிதி நாகரீகம் இல்லாதவர்னு பார்க்குறேன் நான். இவன் உதயநிதி எழுந்து மரியாதை கொடுக்கறதுனால எங்கள் தலைவருக்கு மரியாதை கூட போகிறதில்ல. ஆனால் ஒரு முதலமைச்சர் சபைக்கு வருகிற பொழுது எழுந்து கண்ணியத்தோடு வணக்கம் வைக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினருடைய தார்மீக கடமை. அந்த கடமையை செய்வதற்கு கூட மறுக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார், வேதனையின் உச்சியில் இருக்கிறார். இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற கவலையில் இருக்கிறார். ஆமாம் சார். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைனா, கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க 3 பேர். அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்து இதை விசாரணை நடத்தணும்னு இருக்காங்க. கர்நாடகாவோட முதல்வர் வந்து இது எங்களோட உள்மாநில பிரச்சனை, தாவேக்கா வந்து இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு, தாவேக்கான அடுத்த மாநிலத்தில் உள்ளவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே சார், இதுவே ரொம்ப ஆணவ போக்கான பேச்சு இல்லையா? நம்மளோட தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, கர்நாடகாவோட முதல்வர் அப்படி பேசியிருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கர்நாடக முதல்வர் அப்படித்தான் பேசணும். ஏன்னா 28 அங்கே தேர்தல் வரப்போகுது. நான் தான் கர்நாடகத்தினுடைய மீட்பன், நான் தான் கர்நாடக மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவன், என்னைத்தான் இந்த மக்கள் நம்புவார்கள் என்று ஒரு நாடகம் போட போறார். அந்த நாடகத்துக்கு ஒத்திகை தான் இதெல்லாம். சார், அவர் நம்ம தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்திட்டாரு, முதல்வர் அவர்களை அசிங்கப்படுத்திட்டாருன்ற மாதிரி. அப்படி ஒன்றும் அசிங்கப்படுத்தினதா கருதல, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இல்லை சார், அவங்க சொல்றாங்களே இது எங்க வேலை, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோன்றது. நம்ம மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்று அதான் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு தாவேக்கா அதுக்கு தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கோம். அந்த குடும்பத்தில் கையிறு நிலையில் படிக்க வசதி இல்லாத பிள்ளையுடைய கல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம். நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு தான் இருக்கோம் சார். ஆனால் இதுக்கு உண்டான உரிய நீதி நியாயம் கிடைக்கல. முதல்வர் விஜய் அவர்கள் சரியா அழுத்தம் போடலைன்ற மாதிரியான. எங்க யார்கிட்ட அழுத்தம் போடுறது? இல்லை, கர்நாடக அரசு கிட்ட. அது எப்படி போட முடியும்? ஐ மீன் நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ 3 கன்னட மக்கள் இங்கே சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க, சும்மா விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. எங்க தலைவர் சொல்றது இது 2 மாநிலங்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, 2 மாநிலத்து மக்களுக்கு இடையான பிரச்சனை. காவேரி தண்ணீர் இடைக்கால தீர்ப்பு வழங்கிய பொழுதே அன்றைக்கு பெங்களூரில் இருக்கிற தமிழர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டன. தமிழர்களுடைய வாகனங்கள் என்று அடையாளம் கண்டதற்கு பிறகு தீ வைத்து கொளுத்தினார்கள். அதனால 2 மாநில மக்களும் இன்றைக்கு இணக்கமாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள். அந்த இணக்கத்தை ஒரு முதலமைச்சர் என்கிற நிலையில நாங்கள் ஊனப்படுத்தக்கூடாது என்று எங்கள் தலைவர் எச்சரிக்கையாக இருக்கிறார். ஆனால் DK சிவகுமார் அப்படி இல்லை என்றால் 28 தேர்தலில் அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு காவிரி தண்ணீரை கேட்கிற திமுகவோடு பகை பாராட்டுவது அவர் போடுகிற தற்காலிக நாடகம். 28 அந்த மாநிலம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை நமக்கு உண்டான நியாயம் கிடைக்குமா? அரசு மாறணும்? அரசு மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்படிதான் காங்கிரஸ் தான் மீண்டும் வரும். காங்கிரஸ் தான் மீண்டும் வரும் சார். அதே மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா அடுத்து அண்ணாமலை அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. தாவேக அமைச்சர்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான ஆடியோ ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, 1 வருடம் நேரம் தரேன், அதுக்குள்ளே முதல்வர் விஜய் பார்த்து இதை சரி பண்ணிக்கணும், ஏன்னா நான் மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அண்ணாமலை தாவேக்காவுக்கு எதிர் அரசியல் அவர் எடுப்பார். இன்னைக்கு போக போக எடுப்பார். திமுகவுக்கு அந்த தகுதி போயிடுச்சு. அதிமுக அஸ்தமித்து கொண்டிருக்கிறது. வெல்ல முடியாத பகையை வெல்ல முடியுங்கிற நம்பிக்கையோடு அண்ணாமலை களத்துக்கு வருவார். அடுத்த தேர்தல் விஜய்க்கு அண்ணாமலைக்குமான போட்டியாகத்தான் இருக்கும். இப்படிதான் பாக்குறீங்க? அவர் குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அமைச்சர்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குன்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஆடியோ ஆதாரங்களை வெளியிடட்டும். 1 வருஷம் நேரம் தராரு, 1 வருஷத்துக்குள்ள நீங்க மாத்திக்கோங்கன்றாரு. ஆடியோ வெளியிடட்டும் தம்பி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ணாமலை விசஸ் விஜய் தான் இருக்குமா சார்? ஆமா 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 சார். 31 காலம் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்ப பார்ப்போமே, விஜய் அவர்கள், அண்ணாமலை, உதயநிதி, தனுஷ், அதிமுகவோட EPS அவர்கள், ஸோ இந்த மாதிரி
ஆராதா சீமான் அவர்கள், நாம் தமிழர் அவர்கள், இந்த மாதிரி இருக்க போது ஸோ 2031 களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2031 களம் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டியாக இருக்குன்னு சொல்றேன்ல. வேற திமுகவும் அண்ணா திமுகவும் களத்திலே நிற்கும். கரை சேர மாட்டார்கள். கடை சேர மாட்டாங்க. ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது. ஒரு தொகுதி கூட. எல்லா தொகுதியும் தாவேக்கா தான் வெற்றி பெறும். எங்களுக்கு ஒரு போட்டியாக வந்து நிற்க போவது அண்ணாமலையாக இருக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும் சார். வாக்குகள் சிதறும் உங்களுக்கு தோணலையா? அதிமுக நல்ல வாக்கு இருக்கு, திமுக நல்ல வாக்கு இருக்கு, வாக்குகள் சிதறும் தோணலையா? ஆக்டர் தனுஷ் வராரு, முக்கியமான இந்த 25 வயது இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகள் அவர் பிரிப்பாருன்னு. யாரு பிரிப்பா? தனுஷ் அவர்கள். அண்ணாமலை பிரிப்பார். அதாவது மாற்றத்துக்கான அரசியலை விரும்புகிற மக்கள் அவரையும் ஆதரிக்கிறார்கள். எங்களை ஆதரிச்சு எங்களை உட்கார வச்சுட்டாங்க. இனி அவங்கள ஆதரிப்பாங்களா இல்லையாங்கிறது அது நண்பர் அண்ணாமலையினுடைய நடவடிக்கையை பொறுத்து. சார் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தோடனே நான் ஒரு ஆடு பார்த்தேன். தமிழக வெற்றிகரத்துக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்க போறாங்க நீங்க சொன்னீங்க. இதை பத்தின சில விஷயங்கள் சொல்லாமே சார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆரம்பிக்கலை. டைரக்டர் சேர்மன் வந்து விஜயதரணி. ஆமா, விஜய். இது ஓகே. மேனேஜிங் டைரக்டர் சிங்காரவடிவேல். வேற 3 நல்ல சமூக ஆர்வலர்கள் அதில் பங்கெடுத்திருக்காங்க. ஓகே. நாளைக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஓகே. வெற்றி என்கிற அந்த தொலைக்காட்சி அதன் இலக்கை எட்ட உங்கள் மூலமாக வாழ்த்துக்கள் தெரியுது. அதான் சேனல்லுமே வெற்றின்னு தான் போட்டிருக்கு. லோகோ வந்து நம்மளோட சபாநாயகர் தான் வெளியிடுறாரு, பிரபாகர் சார். சார் இது வந்து சொல்றாங்க தாவேக்கோட அபிஷியல் சேனல் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லையா சார்? இல்லை இந்த ரூமர் வந்து ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. இல்லை தம்பி, ஒரு தொலைக்காட்சி தொடங்கினா நல்லதுதான். ஓகே. ஆனால் இதுவரைக்கும் தலைவர் தொடங்க திட்டம் இல்லை. இனி தொடங்குவாங்களான்னு தெரியாது. சார் இப்போ சமீபமாக இந்தியா டுடேவோட ஓப்பனிங்க்கு இந்தியா டுடே தமிழ் ஓப்பனிங்க்கு அவர் போயிருப்பாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருந்துச்சு. டெல்லியில் சென்றார், வென்றார், வந்தார், அப்படி ஒரு வரலாறு படைச்சிட்டு வந்துட்டாரு. சார் அந்த சேனலே தாவேக்காவோட சேனல் தான் சமூக வலைதளங்களை பேசிட்டு இருக்காங்க. தாவேக்கா ஆதரவான நியூஸ் தான் அதெல்லாம் வருன்ற மாதிரியான. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த சேனல் எங்களுக்கு தந்தியை தவிர எல்லா சேனலும் எங்களுக்கு எதிரான மனநிலையில தான் இருக்கு. ஓகே. தந்தியை தவிர. ஆமாம், அதை நாங்கள் தாங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா இன்னுமே திமுக ஆதரவாக தான் இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்களா? திமுகவுக்கு ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் தாவேக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் மீடியா ஏன் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தலைவர் பத்திரிகைகளை சந்திக்கிறதில்லைங்கிறது ஒரு காரணமா என்னன்னு தெரியல. திமுகவினுடைய ஏதாவது அழுத்தமானு எனக்கு புரியல. ஓகே. திமுக அழுத்தமா என்னன்னு புரியல. சரி, அதிகாரிகளுமே திமுக பக்கம் தான் இருக்கிறதா சொல்றாங்க. தாவேக அரசு அதிகாரிகள் திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பழம் தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகள். இப்போ இந்த தாவேக்கா வந்த பிறகு லஞ்சம் வாங்க முடியலைன்னு வேதனையில இருப்பாங்க. அதிகாரிகள் திமுக பக்கம் தான் இருப்பாங்கன்னு யாராவது சொன்னா அது உண்மைதான். அதிகாரிகளுக்கு இன்னும் நம்ம காசு வாங்க முடியலையன்ற ஃபீலிங்ஸ் இருக்கத்தானே செய்யும். ஆடுன காலம் பாடுன வாங்கி சும்மா நிற்குமா? இருக்கத்தானே செய்யும். அதனால தாவேக்கா அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லாமல் தாவேக்கா எப்படி அரசு எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? அது முதலமைச்சர் சொல்றதான் அதிகாரிகள் கேட்கணுமே தவிர அதிகாரிகள் சொல்றத முதலமைச்சர் கேட்க வேண்டிய தேவையில்லை. முதலமைச்சருக்கு கீழே கட்டுப்பட்டவங்க தான் அவங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மின்சாரம் சார்பாக சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. மின்சார கட்டணம் உயர்ந்ததா சொல்றாங்க, பல பேருக்கு உயர்ந்திருக்கு. சாஃப்ட்வேர் பிரச்சனையா இல்லை சொல்லாமே விலை ஏற்றிட்டாங்களா, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறமேட்டு சொத்து வரியும் உயர்த்தப்பட்டதா ஒரு தகவல். எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டு? சொத்து வரி நாங்கள் வந்த பிறகு ஒன்றும் கூட்டலை. கேட்டிங்களா? கூட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு வரல. நாங்கள் நிர்வாகத்தில் நாட்டு மக்கள் மத்தியிலேருந்து வரி வாங்கி நிர்வாகத்தை நடத்தணும். அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். அதுதான் பார்க்குறீங்க? ஆமாம். ஓகே. நான் சொல்லாமல் உயர்த்திட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறேன். மின்சார கட்டணம் எப்படி பார்க்குறீங்க? மின்சார கட்டணம் 3,70,000 பேருக்கு அதிக கட்டணம் வசூலிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வீடு வீடாக போய் ஆய்வு செய்கிறது. அதிகமான வசூலித்த தொகையை திருப்பி கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்து விட்டது. ஓகே. அரசு கொடுத்துருன்றீங்க? ஆமாம்.
அரசும் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுல தான் ஆமாம் இருக்காங்க. ஆமாம். சார் உங்களுக்கு எப்படி சார், உங்களுக்கு கம்மியா வந்ததா அதிகமாக வந்தது என்னது மின்சார கட்டணம்? எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. சரியா தான் வந்தது, அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. இல்லை இல்லை ஓகே சார். சார் அமைச்சரவையில் மாற்றம் வரும் அப்படி சொல்கிறாங்க, தலைவர் தான் முடிவெடுப்பார், நான் ஒன்றும் சொல்லக்கூடாது அது. ஓகே ஓகே சார். இறுதி கேள்வி சார், அடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசியல் காலகட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு அசம்பிளியோட விஜய் தமிழக முதல்வரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது ஒரு அரசியல் நன்றாக கற்றுக்கொண்டு நல்லா பழகிட்டார், ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதியாகவே விஜய் அவர்கள் மாறிட்டாருன்னு மக்கள் அப்ரிசியேட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. ஒரு ஆக்டர் விஜயிலேருந்து ஒரு அரசியல்வாதி விஜய் அவர்கள் மாறிட்டாரா மக்கள் மாறிட்டாரு. சொல்றாங்க. அதான் சினிமா நடிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சுல. அதான் சார், ஒரு நல்ல நீண்ட கால அரசியலுக்கு அவர் தயாராயிட்டாரு. அவரோட ஸ்பீச்சுமே அப்படிதான் இருக்கு, நல்ல அறிவுபூர்வமா இருக்கு. இதுக்கு மேல விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்றது திமுக, அதிமுக, பாஜக கட்சிகளுக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும். இல்ல, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆ, பவர் இருக்கு, பவர் இருக்கு, காசு இருக்கு, காசு இருக்கு, காசு இருக்கு. மசில் இல்ல, ஒர்க் பண்ண ஆள் இல்ல, உடம்பு ஓகே, எல்லாம் போயிட்டாங்க. ஒர்க் பண்ற ஆளெல்லாம் என்கிட்ட தான் இருக்கான். அதனால என்ன சக்தியோட வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தாவேக்கா தயாராக இருக்கிறது. தாவேக்காவில் டேக் இட். ஓகே சார், உங்களோட கட்சியோட கட்டமைப்பு எப்படி பாக்குறீங்க? தாவேக்கோட இப்பதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இடைத்தேர்தலை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. இடைத்தேர்தல் எல்லாம் அங்கெல்லாம் சரியா இருக்கு. ஓகே சார். தேர்தல் வரும், வெற்றி பெறுவோம். ஓகே சார். இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு படிக்க சந்திப்போம். நன்றி.